ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் டென் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அரசி குமரவேல் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குமரவேலையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே சரவணனும் கதிரும் வந்துக்கிட்டு எதுக்காக நீ அவன் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கின அரசி அப்படின்னு அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ குமரவேல் அப்போ தான் வெளியில் வராரு. வெளியில் வந்து அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இங்கே அரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்ட உடனே டக்குன்னு அரசோட காலில் விழுந்து நான் செஞ்ச தப்பு எல்லாமே பெரியசு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக்கிறாங்க. ஸோ எங்கள் குமரவேல் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ குமரவேல் பலார்னு அரசியோட காலில் விழுந்துடுறாரு. ஸோ இதை நினச்சி அரசி அப்படியே வந்து அவங்களுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே அவங்களோட மனசில் இருந்து பறந்து போயிடுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள், எந்திரிங்க, என் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் கதிர் சாரணன் இவங்க கூட பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவன் இப்படியெல்லாம் பண்ணுறவனே கிடையாது அப்படின்னு அவர் பார்த்து அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாண்டியனும் கோமதியும் கூட பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னடா பண்ணுற குமார், எந்திரிடா முதல்ல, என்னடா நீ போய் அரசியோட காலெல்லாம் விழுந்துக்கிட்டு உன்னோட சின்ன பொண்ணோட அவள் காலில் போய் விழுந்துக்கிட்டு நீ இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பண்ண தப்பை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து தப்பு அப்படின்னு காலில் விழுந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருடா, அதான் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கியாச்சுல்ல, இதுக்கு மேலே திருந்தி ஒழுங்கு மரியாதை நல்லபடியாக வாழ்கிற வழியாக பாரு, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து எழுப்பி விடுறாங்க. ஸோ குமரவேல் வந்து எந்திரிச்ச உடனே சாரி அரசி, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ கேஸை வாபஸ் வாங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்ச பார்க்கல, இப்போ தான் தெரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. குடும்ப பகைக்காக ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு அதுதான் வீரம் அப்படின்னு உன்னை மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது நான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் அரசுக்கிட்ட பேசுவோம். அரசுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ குமரவேல் மேலே இருக்கிற கோவம் மொத்தமும் போய் குமரவேல் மேலே இதுக்கு முன்னாடி லோ பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு அரசியோட மனசில் உணர்வுகள் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ குமரவேலுமே அரசியுமே கூட மன்னிச்சிடுறாங்க. ஸோ இப்போ குமாரவேல் இங்கே அரசியோட காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி இந்த பாண்டியன் குடும்பம் நம்ம பையனை இப்படியே அவங்களுடைய காலில் விழ வச்சிருச்சு, என் பையன் போய் அவளோடைய காலில் போய் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா குமரவேல் வெளியே வந்துட்டான், அரசி நல்ல பொண்ணு அப்படின்னு இங்கே சக்திவேல் நினைக்காம ஸோ குமரவேல் அரசியோட காலில் விழுந்த நினச்சி அப்படி பயங்கர கோவம் வருது. பாண்டியன் குடும்பத்தை இன்னமும் பகைக்கு மேலே பகையாக இங்கே சக்திவேல் வளர்த்துட்டு போகிறாங்க. ஸோ இன்னமும் பழி வாங்கணும் அப்படின்னு வெறி சக்திவேலுக்கு வந்துடுது. ஸோ இங்கே இப்போ குமரவேல் இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்கே அரசு பண்ண விஷயம் ரொம்ப பெருசு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு நம்ம சக்திவேல் வந்துட்டு குமரவேலை திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா நீ போய் அவள் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு அதான் கேஸை வாபஸ் வாங்கிட்டால, அதோட பேசாமல் விட்டுட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் போய் அவள் காலெல்லாம் நீ விழுந்துக்கிட்டு, இங்கே பாருடமாவனே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, போய் அந்த பாண்டியனுக்கு குடும்பத்தோட அந்த பொண்ணுக்கிட்ட போய் காலில் விழுந்துட்டியடா, உனக்கு அசிங்கமாக இல்லை, இதுக்கு நீ ஜெயிலுக்கே போயிருக்கலாம்டா அப்படின்னு எல்லாம் வந்து இங்கே சக்திவேல் வந்து சொல்லிட்டு திட்டிட்டு வர. அப்பா நான் பண்ண தப்பு அந்த மாதிரி, நான் பண்ண தப்புக்கான தண்டனை தான் நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் இப்போ போடுறீங்க, நடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா மொத்தமாக மாறிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் திட்டிக்கிட்டு வராங்க. ஸோ பாண்டியன் குடும்பத்தை அந்த அழிச்சே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் பயங்கர வெறியோடு இருக்காரு மனசுக்குள்ள. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸோ இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நியூஸ் மூலிமா எல்லா இடத்துக்குமே வந்து தெரிய வருது. ஸோ இங்கே உமையாளுக்குமே வந்து தெரிய வருது. ஸோ உமையாளுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ அரசியை நம்ம அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டோம், பாண்டியனையும் பயங்கர கேவலமாக தீட்டிட்டோம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உண்மையால் நினைக்கிறாங்க. அவங்களோட பையன் சதீஷ் கிட்ட கூட பேசி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சதீஷுமே இருந்துட்டு நான் அரசு இந்த மாதிரி தப்பு பண்ணிக்க மாட்டான்னு ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தானம்மா இருந்தேன், நீ தாம்மா அவசரப்பட்டுட்ட, தேவையில்லாமல் போய் மாமா குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி பணத்தையும் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன், திரும்பவும் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டோமா நீ அங்கே போகிறேன்னு இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் வந்து கேட்கவும், என்ன ஆனாலும் சரி என் தம்பி பாண்டியனை பார்த்து நான் பேசிட்டு வரவே போகிறேன், நான் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க.
ஸோ இங்கே எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சதீஷ் ஓட அம்மா வந்து வராங்க. உமையால் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே இங்கே அவங்களுடைய அக்கா அப்படின்னு அவங்களோட வெறுக்கவும் முடியல. அவங்க பண்ணது என்னதான் தப்பாக இருந்தாலுமே உள்ளே வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க மதனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கூப்பிடுறாங்க. இங்கே வந்து உட்காந்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் இங்கே திரும்பவும் வந்திருக்கேன்னு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அரசி மேலே உண்மை என்னென்னு புரியாமல் நான் எவ்வளோ பேசிட்டேன். இந்த ஊர் உலகம் பேசுகிறத வச்சு நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க முதல்ல எல்லாரும், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு உமையால் வந்து கேட்கவும், என்னக்கா நீ போயிட்டு என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்லவும், உங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து இழுக்கிறாங்க. கோமதி அமைதியாக இரு, அக்கா ஏதோ அப்போ புரியாமல் பண்ணிச்சு, அதுக்காக வீடு தேடி வந்திருக்கிறவங்களே இப்போ அவமானப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம் அரசி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அரசி உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிடுறாங்க. ஸோ அரசி வந்து குமரவேல் பண்ண விஷயங்களை நினச்சி ரூமில் உட்காந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க குமரவேலவே. ஸோ இப்போ இவங்க கூப்பிட்ட உடனே அரசி வந்துட்டு வெளியே வராங்க. வெளியில் வந்த உடனே இங்கே உண்மையாளத்தையை பார்த்ததும் இங்கே அரசிக்கு ஷாக் ஆகுது. அரசி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும், வாங்க எப்படி இருக்கீங்க அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து கேட்கவும், நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. பாண்டியன் உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கான், நீ வந்து கெட்டு போக மாட்டேன், எப்பயுமே நல்லா தான் இருப்பேன். ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமல் ஏதோ யோசனை பண்ணி தப்பாக நினச்சிட்டேன், சாரி அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், அந்த தப்புக்கு பிராயச்சத்தனையாக இப்போ நான் வந்துட்டு திரும்பவும் அதாவது அரசியை வந்துட்டு சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் அரசியை இப்போ கேட்டு தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அரசியை நாங்கள் சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், கதிர் நீ அமைதியாரு, அக்கா இங்கே பாருக்கா, இந்த விஷயத்தில் முடிவெடுக்க போக வேண்டியது நான் இல்லை அப்படின்னு சொல்லவும், வேறு யார் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அரசி தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேணும், இதுக்கு மேலே அரசியோட விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நான் முடிவெடுக்க போகிறதில்ல, அரசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவள் அரசிக்கிட்ட கேட்டு முடிவை சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் பொறுமையாகவே யோசிச்சு முடிவு சொல்லுங்கள், நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நான் பண்ண தப்பு அந்த மாதிரி, பரவாயில்ல நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன் பாண்டியா, நீங்கள் அரசிக்கிட்ட பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உண்மையால் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம போகிறீங்களே, இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி இங்கே ராஜி மீனா இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துக்கிட்டு மீனா கிட்ட, இல்லை மீனா இது இப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ் நல்ல பையன் தானே, ஒருவேளை அரசி மனசு வச்சா அரசி ஓகே சொன்னால் சதீஷ்க்கு அரசி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தான், வேற என்ன, இதில் அரசியும் மாமா அத்தை இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்களே தெரியலையே அப்படின்னு மீனா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. இங்கே மயிலும் ராஜுமே கூட ஆமாம் சதீஷ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே குமரவேல் பண்ண விஷயத்த கூட ராஜி தெரிஞ்சுக்கிட்ட உடனே ராஜியுமே அண்ணன் திருந்திட்டான், இப்படியெல்லாம் அவன் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு அங்கே வந்து பாண்டியன் அதாவது நினச்சிட்டு இருக்காங்க. ராஜி வந்துட்டு குமரவேலை காலில் விழுந்து நினச்சி அவன் போய் காலில் விழுந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் பாண்டியன் கூட்டிகிட்டு போய் அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. அரசி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா உன்னோட விஷயத்தில் நான் எதுவும் முடிவெடுக்க போகிறதில்ல, உண்மையாலத்தை வந்து கேட்டுட்டு போன விஷயமாக தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச வந்திருக்கேன். சொல்லு அரசி, என் அக்கா கேட்டுட்டு போனதை வச்சு உன்னுடைய மனசில் என்ன தோணுது, சதீஷ்க்கு உன்னை கேட்டு வந்திருக்காக, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து அரசியை கேட்கவும், இல்லைப்பா என்னோடய மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைப்பா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணத்தையும் மறந்துட்டப்பா, அந்த ஒரு மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்லைப்பா, திரும்பவும் நான் போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு இங்கே அரசி வந்து சொல்லவும், ஏமா அரசி இப்படி சொல்கிற அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்கவும், இல்லைப்பா எனக்கு வந்து நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு என்னப்பா இப்போ அவசரம் கல்யாணத்துக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள்
நாள் படிக்கிறேனே, நான் உங்கள் கூடவே இருக்கனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி சொல்லவும், எல்லாமே சரிதாம்மா, அதை நீ அங்கேயே போய் படிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் அங்கே போனேன்னா நீங்கள் தர்ற மாதிரி பாசத்தையும் சுதந்திரத்தையும் யாருமே வந்து எனக்கு தர முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது நான் அவங்க கூட இருந்தேன், அத்தையோட வீட்டில் இருந்தேன், கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வேண்டாம்ப்பா, நான் இங்கேயே உங்கள் கூட இருக்கனே, ஏன்ப்பா என்னை துரத்தி விடணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனாப்பா அப்படின்னு எல்லாம் வந்து அரசி கேட்கவும், இல்லைம்மா நீ என்றைக்குமே எனக்கு பாரம் கிடையாது, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இரு, நான் அதுக்காகலாம் உன்கிட்ட கேட்கலப்பா, அவங்க வந்து கேட்டுட்டு போனதுனால உன்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவன் பாண்டியன் வந்து கேட்கவும், இங்கே அரசி இருந்துக்கிட்டு, இல்லைப்பா என்னுடைய முடிவு இதுதான், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, என்னுடைய முடிவு இதுதான்ப்பா, இப்போதைக்கு நான் படிக்கணும், அப்புறம் வேணால் கொஞ்ச நாள் கழித்து எதுவாக இருந்தாலையும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா, உன்னுடைய விருப்பத்துக்கு மாற அப்பா நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிவிட்டு அமைதியாக வந்து வந்துடுறாங்க. ஸோ இது எல்லாமே அரசி வந்து குமரவேலில் வந்து நினச்சிக்கிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ குமரவேல் திருந்திட்டாரு, மாறிட்டாரு, நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நாம் ஏன் வந்து குமரவேலவே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம அவங்கள தானே லவ் பண்ணோம், நம்ம எதிர்பார்க்காத வீரமாக இந்த மாதிரி பிரச்சனை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க தப்பானவங்கன்னு நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து விலகிட்டு சதீஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு அது இப்படி தப்பாக போய் முடிஞ்சிடுச்சு. கடைசி வரைக்கும் அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஊர் உலகம் எல்லாமே நான் வந்துட்டு அவங்க கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்ததாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாம் எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு கல்யாணம் திரும்பவும் சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அரசி குமரவேலை நினச்சி இங்கே அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ முடிவு எடுத்துகிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பாண்டியன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எங்கள் கோமதி மீனா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க, அரசி என்ன சொன்னா அப்படின்னு. அந்த பிள்ளை இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன் மாமா, ஏன் அரசி கல்யாணம் வேணான்னு சொல்கிறா அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றா, அவளுக்கு கல்யாணம்லாம் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இதுக்கு மேலே அரசி யாரும் வற்புறுத்த வேணாம், இந்த விஷயமா அரசிக்கிட்ட யாரும் பேசவும் வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு கோமதியும் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அரசிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அரசி சின்ன பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கூடிய சீக்கிரத்துலேயும் அரசியும் குமரவேலும் ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.